Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. காவல்துறை அதிகாரிகளுக்கு நிர்வாக நடுவர் அதிகாரம் வழங்கும் அரசாணைக்கு மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். மாரிச்சாமி இணைந்திருக்கிறார். மாரிச்சாமி வணக்கம். இந்த காவல் அதிகாரிகளுக்கு நிர்வாக நடுவர் அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இது பத்தின புரிதல் என்ன? மேலும் தற்பொழுது இதற்கான இடைக்கால தடை விதித்திற்கான காரணமும் என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். காவல்துறை அதிகாரிகளுக்கு நிர்வாக நடுவர் அதிகாரங்களை வழங்கும் வகையிலான அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதலில் நிர்வாக நடுவர் அதிகாரம் என்றால் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது நிர்வாக நடுவர் என்பது மாவட்ட நீதிபதி அளவிலான அதிகாரத்தை குறிக்கும். நீதிபதி தான் ஒரு குற்றவாளி அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் படைத்தவர். அந்த அதிகாரத்தை தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கும் வகையிலான அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. அதுபோக நீதிமன்றம் ஏற்கனவே இது போன்ற அரசாணைக்கு தடை விதித்தும் மீண்டும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது வழக்கின் பின்னணி பார்த்தோம்னா மதுரையைச் சேர்ந்த நல்லதம்பி என்பவர் வழக்கை தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் கடந்த 2025ஆம் ஆண்டு ஒரு அரசாணை பிறப்பித்துள்ளார். இந்த அரசாணை காவல்துறை அதிகாரிகளுக்கு நிர்வாக நடுவருக்கான அதிகாரங்களை வழங்குகிறது. துணை காவல் ஆணையர்களுக்கு, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்களுக்கு நிர்வாக நடுவர் அதிகாரம் வழங்குவது சட்டவிரோதமானது. பிணைப்பத்திர விதிமீறலுக்காக ஒருத்தர் ஜாமீன் கொடுத்தாருன்னா அந்த பிணைப்பத்திரம் ஜாமீன் பத்திரத்தோட விதிமீறலுக்காக ஒருவருக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் நீதித்துறையை சார்ந்தது. நீதிபதி தான் அளிக்க வேண்டும். அது காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த வகையிலான அதிகாரம் கொடுப்பது செல்லாது அப்படின்னு உத்தரவிட வேண்டும் கேட்டிருக்காரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு நீதிமன்றம் இது போன்ற அரசாணைக்கு தடை விதித்திருக்கிறது, அது போன்ற மற்றொரு அரசாணை எப்படி பிறப்பிக்கப்பட்டது என கேள்வி எழுப்பி இந்த அரசாணைக்கு தடை விதித்து மேலும் வழக்கு தொடர்பாக தமிழக உள்துறை செயலாளர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. தண்டனை வழங்குவது நீதித்துறையின் அதிகாரம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதனுடைய முழு விவரங்களை கேட்டோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273.